ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அதுவும் ஹப் மோட்டர் வச்சுட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சப்போஸ் ரியர் வீல் பஞ்சர் ஆச்சுன்னா நம்மளால் நார்மல் ஷாப்பில் போயிட்டு இந்த பஞ்சரை அடைக்க முடியுமா அப்படிங்கிறத டவுட் எனக்குமே இருந்தது. நான் யூஸ் பண்ணுற ஸ்கூட்டரில் அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நேற்றுக்கு என்னோடய வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ நானும் இன்றைக்கி போயிட்டு இந்த பஞ்சர் அடைக்கலாம் சொல்லிட்டு நியர்பை ஷாப்புக்கு போனேன். அங்கே அந்த அண்ணன் எனக்கு பஞ்சர் ஒட்டி கொடுத்தாரா இல்லை கம்பெனிக்கு போக சொன்னாரா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வண்டி நம்ம பஞ்சர் ஓட்ட முடியுமா முடியாதாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கூட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே த ஈமேன். ஸோ நீங்கள் ஒரு ரியர் வீலில் ஹப் மோட்டர் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுட்டு இருக்கிறீங்க. அண்ட் டிவிஎஸ் ஐக்யூப் ஹப் மோட்டர், இப்போ ஓலாவில் இருக்கிறதுமே ஹப் மோட்டர் தான். அண்ட் நிறைய சைனீஸ் மாடல்ஸில் இருக்கிறதுமே ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நான் வச்சிருக்கிற பியூரிவியோட ட்ரான்ஸுமே ஹப் மோட்டர் தான். பட் நான் சொன்ன இந்த மாடல்ஸில் இருக்கிற எல்லா ஹப் மோட்டர் ட்ரிவன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே ஒரு விஷயம் காமனாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ரியர் வீல் டியூப்லெஸ் டயர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ரியர் அண்ட் ஃப்ரண்ட்டுமே ரெண்டுமே உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பியூரிவி எனக்கு டியூப் டயராக கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டியூப் டயர்னால் உங்களுக்கே தெரியும், பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த டியூப்பை வெளியில் எடுத்து தான் பஞ்சர் போட முடியும். ஸோ நார்மல் ஷாப்பில் தான் அது நம்ம இது வரைக்கும் எல்லா ஐசி இன்ஜின்ஸ் வெஹிக்கிள்ஸ்லேயும் போயிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீலை கழட்டிட்டே பஞ்சர் ஒட்டி கொடுத்துருவாங்க. இது ஹப் மோட்டர் இருக்கிறதுனால வீலை கழட்ட முடியாது. கழட்டினாங்கன்னா திருப்பி கனெக்ஷன் கொடுத்து வண்டி ஓடாது. நம்ம ரெகுலராக பஞ்சர் ஓட்டுற கடையிலேயே போயிட்டு கொடுத்து பஞ்சர் ஓட்ட சொல்லலாம். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போனேன் இன்றைக்கி. பட் ஃபஸ்ட்டு வண்டியை பார்த்துட்டு அண்ணன் இது ஒரு ஹப் மோட்ரு, அதுவும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்தோன்னே கொஞ்சம் இது ஒட்ட முடியுமா தெரியல, பார்க்கலாம், அது டியூப்லெஸ்ஸான்னு கேட்டார். இல்லை இது டியூப் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ வண்டி முதல்ல ட்ரை பண்ணார். இல்லை தம்பி நீங்கள் கம்பெனிக்கே கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கம்பெனி தூரமாக இருக்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். சரின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி ஒரு வழியாக அந்த டியூப் வெளியில் எடுத்துட்டார். எடுத்து பார்த்தா ரொம்ப சின்னதாக ஒரு ஆணி அப்படியே லைட்டாக கிழிச்சிருந்துருது அந்த டியூப்பில். ஸோ பஞ்சரை ஒட்டிட்டாரு. ஒட்டி கொடுத்தாங்க. நான் இந்த டயர் நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஸோ டயர் ஓகே தான், பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். என்ன கம்பெனி இந்த மாதிரி டயர் கிடைக்குமான்னு கேட்டார். அண்ட் அதில் மார்க்கிங்ஸ் எதுவுமே இல்லை, அதாவது என்ன டயர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சைனீஸில் ஒரு பேர் சோ யங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், டயரும் சைனாலேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வண்டி டோட்டலாகவே சைனா வண்டி தான். அது வாங்கி வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது வச்சுக்கிங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட டிசைனை நம்பி தான் நம்ம வாங்கினோம். பட் இது கம்ப்ளீட்லி ஒரு சைனா வண்டி அப்படிங்கிறது இப்போ டயரை பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தெரியுது. ஸோ பியூர் ஈவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற பியூர் ஈவின்ட்டு இல்லைங்க, நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சைனீஸ் ரீபிராண்டட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஹப் மோட்டர் ட்ரிவன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு அதிகமாக அந்த பிராண்டு தான் கிடைக்கும். ஸோ டியூப்லெஸ் டயர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நான் அண்ணன்ட்டே கேட்டேன், டியூப்லெஸ் டயர் இருந்தால் போட்டுருவீங்களா அப்படின்ட்டு. டியூப்லெஸ் டயர்னால் பிரச்சனை இல்லை சார், போட்டுடலாம், ரியர் வீலை கழட்டாமல் கூட போட்டுற முடியும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டியூப் டயர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்குமே இந்த வண்டி நான் December 7th 2020 டெலிவரி எடுத்தேன். இது எடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 4th இயர் இது. ஸோ இது வரைக்கும் இந்த வண்டி பஞ்சர் ஆனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் யாருமே பார்த்தீங்கன்னா நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன். நான் ஒரு சின்னதாக எம்ஐயில் ஒரு ஏர் ப்ரெஷர் வச்சுருக்கிறேன். ஸோ அதுலேயே நான் காற்று அடைச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி பஞ்சர் ஆகிருக்கு. பரவாயில்ல, இந்த சைனீஸ் ஸ்கூட்டர் 3 வருஷம் இத்தனை குவாலிட்டியோட எனக்கு ஒர்க் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் இது மாதிரி பஞ்சர் ஆகி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் அண்ட் இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு ஏற்படுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு 4 பேரோட ஷேர் பண்ணால் தான் இந்த மாதிரியான புது டெக்னாலஜியில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். ஸோ அதிகமாக ப்ளஸ் இருந்ததுன்னா குட், அதிகமாக மைனஸ் இருந்தால் அது ரொம்ப தப்பு. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸை போய்ட்டு வாங்கி மக்கள் அவங்க காசை கரியாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுடைய எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய நம்பர் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக நான் உங்களுடைய பிளேஸ்க்கு ஐ வில் டேக் யுவர் ரிவ்யூ எடுக்கிறேன். ஸோ நமக்கு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஸ்கூட்டர்ஸ் வந்துக்கிட்டு
இருக்குது. அண்ட் சைனா ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேரே சொல்ல முடியாத அளவுக்கு புது 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 பிராண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டு மக்கள் வந்து கொடுத்து வாங்கி ஏமாந்துடக்கூடாது. ஸோ இப்போ இருக்கிற பெரிய பிராண்ட்ஸ், லீடிங் பிராண்ட்ஸ், டாப் 10 பிராண்ட்ஸ், நான் இவி சேல்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று போட்டுட்ருப்பேன். அந்த டாப் 10 பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரீசெண்டாக V1 Pro வந்துட்டு ரியர் வீல் உடஞ்சே ஒருத்தர் இறந்தே போயிட்டார். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐபட்டாவில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ஸ்கூட்டர்ஸ்லையுமே வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் ஓலா, ஏத்தர் எல்லாத்துலேயுமே சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூட்டர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குங்க. ஸோ ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நாங்கள் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறது என்னென்னா, இந்த ஸ்கூட்டரில் இந்த ஸ்கூட்டரில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸில் இது ஒர்க் ஆகுது அண்ட் இந்த டெக்னாலஜி இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் பாஸ் ஆன் தான் பண்ணுறோம். இது ஃபைனல் ஒப்பீனியன் கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஸ்கூட்டரை ஓன் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஸ்கூட்டரை நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை பற்றி யூடியூப்பில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் கண்டென்ட்ஸும் இருக்கும், மைனஸ் கண்டென்ட்ஸும் இருக்கும். அதை மட்டுமே பிலீவ் பண்ணி நீங்கள் வண்டி வாங்க வேண்டாம். நீங்கள் ஷோரூம் போங்க, பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது சூட் ஆகுமா, உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசிஷன் எடுங்க. அண்ட் ஒன்லி வீடியோஸை பேஸ் பண்ணி மட்டும் எடுக்காதீங்க. ஸோ வீடியோஸில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து யாருக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம். ஸோ இட் வில் பி உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஃபைனல் கிடையாது. உங்கள் டிசிஷன் தான் கண்டிப்பாக ஃபைனல். பிகாஸ் உங்களோட ஹார்ட் ஏர்ன் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். கீப் வாட்சிங் ஆர்கே தி ஈமன் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆர்கே தி ஈமன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.